வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் மார்கழி மாதத்தின் சிறப்புகள்ன்றதை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பகுதி 2 நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நம்ம மார்கழி மாதத்தில் ஏற்கனவே பகுதி 1 என்ன போட்டிருக்கோன்னா, என்னென்ன மாதிரி சிறப்புகள் வழிபாடுகள் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து பகுதி 2ல் நாம் பார்க்க போகிறது 30 நாளைக்கு உண்டான திருவெம்பாவை, திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி. இதை பார்க்க போகிறோம். சிறப்பு தகவலோடு சேர்த்து பார்க்க போகிறோம். மார்கழி திருவிழா எப்போ வருது? 16/12 செவ்வாய்க்கிழமை நமக்கு மார்கழி ஆரம்பிக்குது. அதுதான் மார்கழி 1. 14/1 முடிஞ்சதான் மார்கழி 30. மார்கழி மாதம்னாவே வாசல் தோறும் வண்ண கோலங்கள் தான். அதுதான் பார்க்கவே அழகு. அது சின்னதோ பெருசோ அழகாக நம்ம போட்டோம்னா நல்லது. பார்க்கவும் அழகாக இருக்கும். மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வந்து குடி புகுவாங்க. அப்புறம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பூசணிப்பூ, சாணத்தில் பூசணிப்பூ வச்சு வந்து விளக்கு கூட ஏற்றுவாங்க தெருவிலேயே கூட. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கணும், பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம இந்த வழிபாடெல்லாம் முடிக்கணும். அதுதான் மார்கழி மாதத்தோட சிறப்பே வந்து அதுதான். மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்தது தான் திருவாசகம். திருவாசகம் மற்றும் அந்த திருவாசகத்தில் தான் என்ன பல பிரிவுகள் இருக்குது. மனிதன் சொல்ல இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது பகவத்கீதை. மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம். மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள். அப்படி சிவபெருமானே தன் கைப்பட எழுதியது தான் திருவாசகம். அதில் முக்கியமானது தான் திருவெம்பாவை, சிவபுராணம், திருப்பள்ளி எழுச்சி. திருவாசகத்தை தேனுக்கு ஏன் ஒப்பிடுறாங்கன்னா, தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்த பொருளையும் அது கெட விடாது. அதனால தான் திருவாசகத்தை தேனுக்கு ஒப்பா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, நாம் இப்போ பதிவுக்குள்ளே போவோம். மார்கழி 1 திருவெம்பாவை பதிகம் 1. முதல்ல பாடலை பார்ப்போம், பிறகு விளக்கத்தை பார்ப்போம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலியோய் விதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கான் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதில் மாணிக்க வாசகர் தோழியை எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. இதில் வந்து தோழிக்கு அவர் ஒரு கதை சொல்லி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனால் இது அவருக்கு சொல்லலை, தோழிக்கோ சொல்லலை, நமக்கு தான் சொல்லியிருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய மக்களுக்காகத்தான் இது. என்ன சொல்கிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் அடிமுடி காணாத திருவண்ணாமலையில் சோதி பிழம்பாய் இருந்தார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை நாம் பாடுறோம். வாழ்த்தடங்கண், இந்த இடத்துல பாடுறத பாடணும். சரி, பாட நீ பாடலை, அதை கண்ணாலேயாவது நீ பார்க்கணும் இல்லையா? அதை தான் அவர் சொல்கிறார். கண் மாதே வளருதியோ, அப்புறம் வன் செவியோ. சரி, கண்ணும் பார்க்கல, காது அதுவாவது கேட்கணும்ல, காதும் கேட்க மாட்டேன், எதையுமே பார்க்க மாட்டேன். வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலியோ, எல்லாரும் சுவாமியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. எப்படி? பாட்டு பாடி வாழ்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படி? விதிவாய் கேட்டலும், வீதி தெருவெங்கும் ஊர்கோலமாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த இதை கேட்டும் கூட விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும். இப்படி ஃபுல்லாக தெருவில் பாட்டு பாடின்னு போய் கூட உன்னால் அந்த தூக்கத்திலேருந்து வெளியில் வர முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி திருப்பாவையில் பாவை ஆண்டாள் நாச்சியார் என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. இவங்களும் நம்மளை தட்டி எழுப்புறாங்க. யாருக்கு போய் பார்க்க? கண்ணனை பார்க்கறதுக்கு. பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள்
கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோமன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். முதல் பாடலே சொல்லிடுறாரு, நாராயணனே நமக்கு படை தருவான், அவரை தவிர நமக்கு வேறு போக்கிடம் இல்லைன்றத ஆணித்தரமா முதல் பாடலே சொல்லிடுறாங்க. அது எப்படி சொல்றாங்க? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மார்கழி மாதம்னாவே மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர், எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க, போய் நம்ம காலையிலேயே வெள்ளனே கிளம்பி குளிச்சு யாரை போய் பார்க்கணும்? சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமியர்கள். இது என்ன சொல்றாரு? ஆயர்பாடியில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் எல்லாரும் யாரை பார்க்குறாங்க? கண்ணபெருமானை பார்க்குறாங்க. யார் அவன்? யார்? கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏன்னா நந்தகோபர்கிட்ட தானே அவர் வளர்றாரு, அவரோட பையனாக தானே. ஆனால் அதில் யசோதையை எப்படி ஒப்பிடுற பாருங்க, இளசிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான். அந்த கண்ணன் எப்படி இருப்பானா? அப்படியே அவனை நீ பார்க்க சூரிய விளம்பாக அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இவரை பார்க்க கூடவா உன்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு யார்? ஆண்டாள் நாச்சியார் தோழியை எழுப்புறாங்க, தயவு செஞ்சு கிளம்பி வா, இன்னும் உனக்கு என்ன தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இதுதான் பாடல் 1. இப்போ மார்கழினாவே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கும் இல்லை, சிவபெருமானுக்கும் தான் விசேஷம் மார்கழி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இது. ஏன்னா மார்கழி தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது. நமக்கு எப்படி ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கோ, அவங்களுக்கு அந்த ஒரு பிரம்ம முகூர்த்தம் ஒரு கால அளவு தான் நமக்கு மொத்த மார்கழி மாதம். அப்போது நம்ம என்ன சிறப்பு தகவல் சொல்லியிருக்கோம்? கோவில் நமக்கு போகிறோம். ஸோ இது பெருமாள் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முதல் காமிச்சது பொன்னமல்லியில் இருக்கிற திருக்கச்சி நம்பிகள் கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா திருமாழிசை ஆழ்வார் பிறந்து வளர்ந்த திருமாழிசையில் இருக்கிற திருமாழிசை ஆழ்வார் கோவில். நம்மளோட சிறப்பு தகவல் என்ன நம்ம சொல்லியிருக்கோன்னா, பெருமாள் கோவிலில் நாம் இந்த எந்த கோவிலாக இருந்தாலும் கண்டிப்பாக தனு பூஜை நடக்கும். நம்ம ஏற்கனவே பகுதி 1 அதை பற்றி சொல்லியிருக்கோம். இதில் சிறப்பு தகவல் என்னென்னா, எந்த கோவில்லையுமே நம்ம கொடிமரத்தை கடைசியாக தானே நம்ம சுற்றுவோம். ஆனால் பெருமாள் கோவிலில் மட்டும் கொடிமரத்தை கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு தான் நீங்கள் நேராக போய் தாயார் சந்நிதியை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எந்த கோவிலாக இருந்தாலும் முதல்ல தாயார் சந்நிதி போகணும், அப்புறம்தான் சுவாமி சன்னதிக்கு போகணும். அதே பெருமாள் கோவிலில் முதல்ல நேராக கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு நேராக தாயார் சன்னதிக்கு போயிட்டு உங்கள் விண்ணப்பத்தை சொல்லி முடித்து, இதை எப்படியாவது பெருமாள் கிட்ட சேர்த்து, தாயே என்னோட இந்த வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் செய்யும்போது கண்டிப்பாக தாயார் நாம் போய் பெருமாளை பார்த்து சொல்கிறதுக்குள்ளவே தாயார் போய் சொல்லிடுவாங்களாம். இதுதான் அதோட ஐதீகம். மற்ற கோவிலில் தான் நம்ம கடைசியாக வரும்போது கொடிமரத்தில் விழுந்து கும்பிடணும். ஆனால் பெருமாள் கோவில் இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் வழக்கமாக போகிற கோவிலில் இவர் எனக்கு ஐயர் சொன்னார், சார் நீங்கள் தொடர்ந்து வர்றீங்க, நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல, அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. என்னென்னா, நீங்கள் நம்ம பெருமாள் கோவிலுக்கு வரும்போது மட்டும் ஃபஸ்ட்டே நீங்கள் கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தகவல், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏந்திச்சுக்குவோம் இல்லையா, என்ன பண்ணுறது? எல்லாம் முடிச்சுட்டா கூட கடகடன் சாமி கும்பிட்றோம், பதிகம் பாடுறோம் இல்லையா, டைம் கிடைக்கும். கண்டிப்பாக தியானம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரம்ம முகூர்த்தம் விடிய காலை பொழுதில் தேவர்கள் சஞ்சரிக்கிற அந்த நேரத்தில் அனைத்து இந்த பிரபஞ்சமும் நல்ல இறை சக்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த நேரத்தை நாம் செய்கிற அந்த விடியற்காலை நமக்கு தியானம் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன மெய்யன்பர்கள் அனைவரும் நமக்கு இப்போ பகுதி 2ல் மார்கழி 1
திருவெம்பாவை, திருப்பாவை, பாடல் மற்றும் விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். சிறப்பு தகவலாக பெருமான் கோயிலில் கொடிமரத்தை எப்பொழுது கும்பிடணும் அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பகுதியை நம்ம தொடர்ந்து இறைவன் அருளால், எம்பெருமான் நாராயணன் அருளால் கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த 30 நாளும் இதை எப்படியாவது கொடுக்கணும்னு நாம் நினச்சிருக்கோம். கண்டிப்பாக கொடுப்போம்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் தொடர்ந்து கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு முருகப்பெருமானுக்கு பலன் தரும் பதிகங்களும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் புரட்டாசி மாத தகவல் கொடுத்துருக்கோம். இப்போ கார்த்திகை மாத தகவல் கொடுத்தோம். இப்போ மார்கழி. நன்றி.